ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெனஸ்டே ஈவினிங் பசங்களுக்கு ஸ்கூலில் ஸ்பெஷல் ஆக்டிவிட்டி இருந்ததுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ், அப்புறம் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இது மாதிரி பிக்சர்ஸ்லாம் குட்டி குட்டியாக கேட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு வரதுக்காக போயிருந்தோம். அப்படியே வாங்கிக்கிட்டு ஆளுக்கு ஒரு சாக்லேட் வாங்கிட்டாங்க. அந்த மில்க் சாக்லேட் தான், இது ஒன்று ₹2 சொல்லியிருந்தாங்க. ஆளுக்கு ஒன்று வாங்கி கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சுங்க. நம்ம படிக்கும்போது இந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் இல்லவே இல்லை. ஓடி ஆடி விளையாடி இந்த ஆக்டிவிட்டி மட்டும்தான் நமக்கு தெரியுமே. அப்படியே இட்லி பொடிக்குமே அரைச்சிட்டேன். வீட்டில் இந்த ஒரு பொடி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அண்ணு கூட செய்யாது. இதுவே இட்லி பொடி இல்லைன்னா எண்ணெய் சட்னி அரைக்கணும் அப்படின்றது நம்ம மைண்டை ஃபுல்லாக போட்டு குழப்பி எடுத்துருவோம். அதுவே இந்த இட்லி பொடி இருந்துச்சுன்னா இட்லி பொடி தான் இருக்குது, இல்லை பரவாயில்ல என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியமே வந்துடும். இட்லி பொடிக்கு எல்லாமே அரைச்சி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த இட்லி பொடியோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். பசங்க நைட்டு டிஃபனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்தா கேட்டிருந்தாங்க. நான் எடுத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சேவரட் பாஸ்தா தான், ஒரு கப் போல் எடுத்துருக்கிறேன். அப்படியே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், தக்காளி, அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டுக்கிட்டு ஒரு 3 முட்டை உடச்சி ஊற்றி நல்லா பொடி மாஸ் மாதிரி ஆக்கிட்டேன். வேக வச்சுருந்த பாஸ்தாவும் இது கூட போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி தொக்கு செய்கிறோம்ல, அதே மெத்தட்லேயே செய்யலாம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நைட்டு இந்த பாஸ்தாவோடய முடிச்சாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. மீண்டும் நாளை ஒரு மினி விளாக்ல பார்க்கலாம். பை பாய்.